நிறைய ஹிஸ்ட்ரி, அதை விட அதிகமாக இயற்கையோட அழகு இதெல்லாம் சேர்ந்த காட்ஸ் ஓன் கண்ட்ரி அப்படின்னு சொல்லப்படுற கேரளாவில் இருக்க ஒரு சின்ன பகுதி தான் வயநாடு. வயநாடு ரீச் ஆனதும் ஃபர்ஸ்ட் டே நாங்கள் ஃபர்ஸ்ட் பிளேஸாக சூஸ் பண்ண இடம் தான் ஜெயின் டெம்பிள். இந்தியாவில் ஜெயின் மதத்தை சேர்ந்தவங்களோட கோவில்கள் நிறைய இருக்குன்னு உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். அதில் ரொம்பவே அழகான ஜெயின் டெம்பிள் வந்து நம்ம வந்திருக்க சுல்தான் பத்தேரி வயநாட்டில் இருக்க டெம்பிள் தான். இந்த கோவிலை பற்றின ஹிஸ்ட்ரியெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பிகாஸ் நம்ம இந்தியாவில் இருக்க பிளேசஸ் பற்றின வரலாறு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ என்னால் முடிஞ்ச கொஞ்சம் நாலேஜை உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோவிலில் வந்ததும் மேல்குறையே இல்லாமல் ஒரு இடத்த பார்த்தேன். அந்த இடம் பேர் தான் வந்துட்டு நமஸ்கார மண்டபம்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலோட கட்டிடம் மொத்தமே விஜயநகர் டைனஸ்டி ஸ்டைல் ஆர்கிடெக்சரில் கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மொத்த கோவில் கட்டிடத்தையும் கிரானைட் கல்லை வச்சு தான் கட்டியிருக்காங்களாம். கோவில் உள்ள போனதும் நான் நோட்டீஸ் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா, எல்லா தூண்லேயும் ஏதோ ஒரு கார்விங் பண்ணியிருந்தாங்க. பட் அதோட ஹிஸ்ட்ரி எனக்கு என்னன்னு சரியாக தெரியல, அதனால் என்னால் இந்த வீடியோவில் சொல்ல முடியல. பட் ஏதோ ஒரு கார்விங்ஸ் எல்லாத்துலேயும் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் ரொம்பவே வித்தியாசமான ஒரு பில்லர் பார்த்தேன். இதுதான் தர்மேந்திர பந்தனம்னு சொல்லப்படுற ஒரு பில்லர். இதில் இருக்க இந்த சர்பம் ஸ்னேக்கை வந்து தலையிலேருந்து அதோட வாலுக்கு கனெக்ட் பண்ணிட்டோம்னா நம்ம மனசில் நினச்சது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்புகிறாங்க. எங்கள் அக்கா எவ்வளவோ ட்ரை பண்ணியும் அதை அவளால் வந்து கரெக்டாக கனெக்ட் பண்ண முடியல. முக்கியமாக வந்து தலையிலேருந்து வாலுக்கு கனெக்ட் பண்ணுறது எந்தவித மிஸ்டேக்கும் இல்லாமல் ஒரே ட்ரையில் பண்ணணும். 18th செஞ்சுரியில் திப்பு சுல்தானோட படை ஆயுதங்கள் எல்லாம் இந்த கோவிலில் தான் வச்சுருந்தாங்களாம். அதுக்கப்புறம் ஒரு 15 வருஷத்துக்கு கோவில் கைவிடப்பட்ட நிலைமையில தான் இருந்திருக்கு. இதெல்லாம் தெரிஞ்ச ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த கோவிலில் தேசிய நினைவு சின்னமாக அறிவிச்சு டூரிஸ்ட் வந்து போகிற ஸ்பாட்டாக வந்துட்டு வச்சுருக்காங்க இன்ன வரைக்கும். வயநாட்டோட மோஸ்ட் டூரிஸ்ட் அட்ராக்ஷனான எடக்கல் கேவ்ஸ், சூச்சிப்பாரா ஃபால்ஸ் இந்த மாதிரி அட்வென்ச்சரஸான ட்ரெக்கிங் பிளேஸ்க்கெல்லாம் போகிற வழியிலேயே தான் இந்த ஜெயின் டெம்பிள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த டெம்பிளை விசிட் பண்ணுங்கள். ஒரு 10 நிமிஷம் இங்கே இருந்தீங்கன்னா நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம போகிற பிளேசஸில் இருக்க கொஞ்சம் ஹிஸ்ட்ரி, நிறைய ஃபன் அட்வென்ச்சர்லாம் காட்டணுன்றது தான் ஒரு ஆசை. ஸோ ஜெயின் டெம்பிள் பற்றின ஹிஸ்ட்ரி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் அட்வென்ச்சர் ஃபீல்டு பார்ட் ஆஃப் வயநாடை தான் நம்ம பார்க்க போகிறோம். கோவில்லேருந்து ஒரு 20 minutes ட்ராவல் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே இவ தூங்கிட்டா. பக்கத்தில் தியா தான் முழிச்சிட்டு என்னென்னமோ பண்ணிகிட்டு இருந்துச்சு. ஸோ நானும் அதை வீடியோ எடுத்துக்கிட்டே போய்கிட்டு இருந்தேன். ரொம்ப நேரம் ஆச்சு, கிட்டத்தட்ட ஒரு 30 to 40 minutes ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் அங்கேருந்து எடக்கல் கேவ்ஸ் போகிறதுக்கே. பட் நாங்கள் போகிற வழி எல்லாமே சூப்பரான சீனரிலாம் பார்த்துட்டு போயிட்டு இருந்தோம். கிளைமேட்டும் நல்லாவே இருந்துச்சு. வயநாட்டில் எவ்வளவோ டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்கும்போது ஃபஸ்ட்டே இந்த குகைக்கு ஏன்டா கூப்பிட்டு வந்தீங்கன்னு தான் இருந்துச்சு என் ரியாக்ஷன். பட் அந்த இடத்தோட ஹிஸ்ட்ரியை கேட்டதும் அதுக்கப்புறம் அங்கே போய் பார்க்குறப்போ சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் மலை மேலே ட்ரெக் பண்ணி போயிட்டு அந்த குகையை பார்த்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. சரி, இவங்களாலேயே முடியுதே, நம்மளால முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனர் வில்லு பிஜிஎம் மைண்டில் ஏற்றிக்கிட்டு அங்கேருந்து கடகடன்னு மலையை ஏற ஆரம்பித்தேன். சாரி ஓட ஆரம்பித்தேன். என்ன மாதிரி யாருமே ஸ்டார்டிங்கில் எனர்ஜியெல்லாம் ஓடி வேஸ்ட் பண்ணிடாதீங்க. பிகாஸ் நம்ம ஏறி வந்தது 100ல் ஒரு 1% கூட இருக்காது. அந்தளவுக்கு கம்மியான பிளேஸை ஏறும் போதே நான் ஓட ஆரம்பிச்சிட்டேன். அதனால் எனக்கு ஸ்டார்டிங்லேயே பயங்கர எனர்ஜி லோ ஆகிட்டு அங்கங்கே நின்று தான் வந்துட்டு இருந்தேன். ஸ்டார்டிங்கில் பயங்கரமாக பிஜிஎம்லாம் போட்டு வந்துட்டு இந்த டைம்லேயே என்னால் ஏற முடியலன்னு சொன்னால் எங்கள் அக்கா கலாய்ப்பான்னு சொல்லிட்டு இந்த இடம் அழகாக இருக்குது, என்னை ஒரு ஃபோட்டோ எடுன்னு சொல்லி கொஞ்சம் நேரம் ஏமாற்றிட்டு இருந்தேன். நம்ம ஏறி வந்து கொஞ்சம் தூரத்துலேயே, அதாவது 100ல் 1% தான் ஏறி வந்திருப்போம் சொன்ன மாதிரி. அங்கேயே இந்த மாதிரி 12D ஷோ அப்படிலாம் சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. வேணும்னா அதை பார்த்துட்டு கூட நீங்கள் போகலாம்.
அண்ட் தென் கொஞ்சம் உள்ளே போனோன்னா ஸ்டேஷ்னரி ஷாப் லைக் அந்த கீ செயின்லாம் வித்துட்டு இருந்தாங்க. மலை ஏறுறதுக்கு எதுக்குடா கீ செயின்னு சொல்லிட்டு தோணுச்சு. பட் இருந்தாலும் ஞாபகார்த்தமாக வாங்கிட்டு போக வச்சுருப்பாங்களோ என்னமோன்னு சொல்லிட்டு அதை நான் சும்மா வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு கிளம்பிட்டேன். அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனதுக்கப்புறம் தான் மெயினான விஷயமே. தேன் நெல்லிக்காய், அப்புறம் உப்புல ஊற வச்ச மாங்காய், பைனாப்பிள் இந்த மாதிரி நிறைய எனர்ஜி பூஸ்ட் பண்ணுறதுக்காக நிறைய வித்துட்டு இருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டே மேலே ஏறினீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு கஷ்டம் தெரியாது. முக்கியமாக பெரியவங்க, குழந்தைங்க, அதுக்கப்புறம் வந்து என்ன மாதிரி கொஞ்சம் ஸ்டாமினா கம்மியாக இருக்க ஆளுங்கெல்லாம் கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. அப்போ தான் நம்மளால் கொஞ்சம் மேலே ஏறி போகிறதுக்கு கொஞ்சம் எனர்ஜி கிடைக்கும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. மெயினாக அங்கே விற்கிற எதுவுமே இந்த சாட் ஐட்டம்ஸ், பானிபூரி இந்த மாதிரி எதுவும் இல்லாமல் ரொம்பவே இயற்கையாக வந்து இயற்கையான முறையில் நம்மளுக்கு எனர்ஜி லெவல் பூஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த தேனில் ஊற வச்ச நெல்லிக்காய், உப்பில் ஊற வச்ச மாங்காய், உப்பில் ஊற வச்ச நெல்லிக்காய்ன்னு சொல்லிட்டு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைஞ்ச நம்மளுக்கு சாப்பிட்ற ஐட்டம்ஸ் தான் விற்கிறாங்க. ஸோ நீங்கள் தாராளமாக வாங்கலாம். ப்ரைஸஸும் பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் வந்து நெல்லிக்காவும் 10 ரூபா தான், மாங்காவும் 10 ரூபா தான், எல்லாமே ஒரு பீஸ் 10 ரூபான்னு சொல்லி விற்கிறாங்க. எனக்கு வந்து யூஸ்வலாகவே ஹனி ஆம்லா ரொம்ப பிடிக்கும். வீட்லேயும் வந்து நிறைய பாட்டிலாக வாங்கி வச்சுருப்போம். அதனால் இதுவே ட்ரை பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஒரு 3 ஹனி ஆம்லா வாங்கி வச்சுக்கிட்டேன். போகிற வழியில் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே போயிட்டு இருந்தோம். அண்ட் ஆல்சோ இந்த கடையெல்லாம் தாண்டி போனீங்கன்னா நிறைய ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் கடைகள்லாம் பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம போகிற பாதை எல்லாமே வந்து காஃபி தோட்டத்தால் சூழ்ந்த காடு மாதிரி தான் இருந்துச்சு. ஆக்சுவலி அது காஃபி தோட்டம் தான். பிகாஸ் அங்கங்கே காஃபி பிளான்ஸ் எல்லாம் அங்கங்கே பார்த்தேன். இதை தாண்டி கொஞ்சம் தூரம் போனோன்னா நம்ம என்ட்ரன்ஸ் ரீச் பண்ணிடுவோம். ஒரு ஆளுக்கு வந்து 50 ருபீஸ்னு சொல்லிட்டு சார்ஜ் பண்ணுறாங்க அடல்ட்ஸ்க்கு. சில்ட்ரன்ஸ்க்கு வந்து 30 ருபீஸ் வாங்குறாங்க. இங்கே டிக்கெட்டை வாங்கிட்டு இந்த என்ட்ரன்ஸ் வழியாக உள்ளே போனால் நம்மளோட மெயின் ட்ரெக்கிங் வந்து ஸ்டார்ட் ஆகும். என்னடா அது ஸ்டார்ட் ஆகும்னு சொல்கிறீங்கன்னு பார்க்காதீங்க. பிகாஸ் எனக்கே அதே ஷாக்கு தான். என்ட்ரன்ஸ் வந்துட்டுமே டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போய் பார்த்துடலான்னு பார்த்தேன். பட் இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் மேலே ஏறி போகணுன்னு சொல்லிட்டாங்க. சரி, முன் வச்ச காலை பின் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போக வேண்டாம், இன்னும் 1 கிலோமீட்டர் தானே. பிகாஸ் ஆல்ரெடி 1 கிலோமீட்டர் நடந்து வந்துட்டேன். எப்படி இருந்தாலும் 1 கிலோமீட்டர் இறங்கி போகணும், அதுக்கு நம்ம மேலேயே போய் பார்த்துடலான்னு சொல்லிட்டு ஏற ஆரம்பித்தேன். இந்த மலையை ட்ரெக் பண்ணி போகிற வழியோட கான்செப்ட் எப்படி இருக்குன்னா, ஸ்டார்டிங் ஒரு 500 மீட்டருக்கு நம்மளுக்கு ஸ்டெப்ஸ் எதுவும் இல்லாமல் ரோடு மாதிரி ஸ்லோப்பாக இருந்துச்சு. அதை தாண்டி வந்தோடனே பெரிய பெரிய படிக்கட்டுகள் வந்து செதுக்கி வச்சிருந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதையும் தாண்டி வந்தோன்னா இந்த மாதிரி பாறைகளோட சப்போர்ட்னால அங்கங்கே குட்டி குட்டி பாறைகளை வச்சே ஸ்டெப்ஸ் மாதிரி ரெடி பண்ணியிருப்பாங்க. அதோட வழி வந்து வீடியோவில் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, பட் ரொம்பவே ரிஸ்கியான வழியாக தான் இருந்துச்சு. இதுக்கு அடுத்த பாதையை பாருங்களேன் நீங்களே. ஒரு கிலோமீட்டருக்கு இந்த மாதிரி வித்தியாசமான 4 வித பாறைகள் மேலே ஏறி ட்ரெக் பண்ணி வந்ததும் இந்த மாதிரி ஒரு குகையை ரீச் பண்ணுவீங்க. இது வந்து ஆக்சுவலி எடக்கல் கேவ்ஸோட மெயின் கேவ் கிடையாது. முக்கியமான குகைக்கு போகிறதுக்கு இன்னும் ஒரு 100 மீட்டர் நம்ம மேலே ஏறி போகணுன்னு சொன்னாங்க. பட் இருந்தாலும் இங்கே கொஞ்ச நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகிறதுனாலும் நீங்கள் போகலாம். இந்த இடமும் வந்துட்டு ஒரு குகை அமைப்பில் தான் இருந்துச்சு. அந்த குகை உள்ள இருந்த படிக்கட்டில் ஏறி வந்தோன்னா இந்த இடத்த ரீச் பண்ணுவோம். இந்த இடத்துல வந்து என்னோட எனர்ஜி லெவல் ஃபுல்லாக ட்ரை ஆயிடுச்சு. 0ல இருந்தேன். என்னை யாராச்சும் வந்து ஆம்புலன்ஸில் தூக்கிட்டு போகிற அளவுக்கு பேஷண்ட் மாதிரி ஆயிட்டேன். இந்த இடத்துல நான் வந்து என் தோல்வியை ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நான் கீழே இறங்கி போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா வந்து யார்கிட்ட கேட்டாலும் அவனுக்கு புரியலையா எனக்கு புரியலையான்னு தெரியலையா சார். இந்த அழகுல எங்கள் அம்மா அப்பாவை வேற கீழேயே இருங்க தியாவை வச்சுட்டு மேலே ஏற முடியாது.
நாங்கள் ரொம்ப எனர்ஜியாக இருக்கோம்ல, நாங்கள் மேலே ஏறி போயிட்டு உங்களுக்கு கால் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள விட்டுட்டு வந்துட்டோம். பட் எங்கள் அப்பாவை பாருங்கள், தியாவை தலையில் உட்கார வச்சுட்டு என் பேக்கில் இருக்க வெயிட் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு எங்கள் அம்மாவை கூட்டிட்டு எப்படியோ மேலே ஏறி வந்துட்டாங்க எங்களுக்கு முன்னாடி. அவங்களோட எனர்ஜி லெவல் குறையவே இல்லை. எடக்கல் கேவ்ஸ் ரீச் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு படிக்கட்டு ஏறி இறங்கணும்னு சொன்னாங்க. பட் இருந்தாலும் இவ்வளோ தூரம் ஏறி வந்ததுக்கு ஒரு ஒர்த்தான வியூ பார்த்தேன். இதெல்லாம் கண்டிப்பாக லைஃப்பில் ஒரு டைமாச்சும் பார்த்துடணுன்ற மாதிரி இருந்துச்சு. அங்கே ரெஸ்ட் எடுத்துட்டு தென் இந்த படிக்கட்டு தான் நான் சொன்ன படிக்கட்டு. இதில் இறங்கி உள்ளே போனோன்னா நம்மளோட மெயின் கேவ் ரீச் ஆயிடுவோம். இந்த இடத்துக்கு எதுக்கு எடக்கல் கேவ்ஸ்னு பேர் வந்துச்சுன்னா, 2 பாறைகளுக்கு இடையில கல் இருக்கிற ஒரு குகைன்றதுனால எடக்கல் கேவ்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மோஸ்ட்லி அங்கே இருந்த பாறை எதுவுமே நார்மல் பாறை மாதிரியே இல்லை, ஏதோ ஒரு ஓவியம் அதில் இருந்துச்சு. அதனால அங்கே இருந்த கைடு கிட்ட நாங்கள் கேட்டோம். அப்போ கேட்குறப்போ தான் இதில் இவ்வளோ பெரிய ஹிஸ்ட்ரியை மறைஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டே தெரிஞ்சுது. இது எல்லாமே தமிழ் பிராமிய எழுத்துக்கள் அப்படின்னு சொன்னாங்க. கேரளாவில் இருக்க முக்கியமான பகுதியான வயநாட்டில் இருக்க எடக்கல் கேவ்ஸ் அப்படின்ற பிளேஸில் நம்மளோட தமிழ் பிராமிய எழுத்துக்கள் 6000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் கைப்பட வந்து செதுக்கி இருக்கிறது ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த எடக்கல் கேவ்ஸோட எண்டில் ஒரு கேட் மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க. இதுலேருந்து பார்க்கும்போது நம்ம ஏறி வந்த மொத்த வழியும் தெரியுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் என் கண்ணுக்கு எதுவும் தெரியல. உங்கள் கண்ணுக்கு எதாவது தெரியுதான்னு பார்த்து சொல்லுங்கள். ஃபைனலாக எடக்கல் கேவ்ஸ்க்கு ஒரு டாட்டா பாய் பாய் சொல்லிவிட்டு எங்கள் அப்பாவோட கையை பிடிச்சிட்டு அந்த சப்போர்ட்லேயே எப்படி ஏறி வந்தனோ அதே மாதிரி இறங்கி போயிட்டேன். அவ்வளோதான் கைஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். வயநாட்டில் நாங்கள் இந்த பிளேஸை தவிர்த்து இன்னும் நிறைய இடத்துல போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்போம். அது எல்லாமே அடுத்தடுத்த பார்ட்டில் உங்களுக்கு நான் போடுறேன். முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு ஒரே பார்ட்டில் எல்லா இடத்தையும் கம்பைன் பண்ணி போட ட்ரை பண்ணுறேன். பட் அந்த பிளேசஸோட ஹிஸ்ட்ரி அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தனித்தனி வீடியோவாக போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு பார்க்கணுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Until then, bye from Niviteju. See you in the next video. Bye bye.